ரெடி தானே? ரோலிங். சமூக சேவகியும் எழுத்தாளருமான காவியா அவர்கள் 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் காவல்துறை அவரை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அரசு நடத்தும் மதுபான கடைகளை குடியிருப்பு மற்றும் பள்ளிக்கூட பக்கத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்று காவியா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சார் கிடைச்சதா சார்? போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டாங்க. இந்த கமிஷனர் கிட்ட இருந்து பெர்மிஷன். பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பும்போது அவங்களுக்கு சம்மதம்னா இன்டர்வியூ எடுத்துக்கலாம்னு. சார் வாங்க கேஷுவாலிட்டிக்கு போலாம். நானா இந்த இத்து போன இன்டர்வியூ ஷூட் பண்ண வேண்டியது நானா? முகத்துக்கு முன்னாடி கேமரா வச்சுட்டு பேசல ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் வேணுமா? பட இவங்களை கூட்டு போய் ஷூட் பண்ணு. சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க பேர்ல தான் சார் பர்மிஷன் இருக்கு. நீங்க வரலாம் போலீஸ் விட மாட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க சார். ஏதோ வெட்டி முறிக்க போற மாதிரி வா. உள்ள எல்லாம் அனுமதிக்க முடியாது. அவங்கள இன்டர்வியூ எடுக்க வரல. இப்போ அவங்களோட நிலைமை என்னங்கறத நான் மக்களுக்கு சொல்லி ஆகணும். போக கூடாதுன்னு சொல்லிட்டு போறீங்க. ஏன் முடியாது? முடியாதுனா முடியாது. முடியுமா முடியாதான்னு நான் பாத்துக்கறேன். தள்ளுங்க. யாரா இந்த நீலாம்பரி? ரேணுகா ஜூனியர் ரிப்போர்ட்டர் பரத் விஷன். ஆரம்ப ஆவேசமா தான் இருக்கும். கிளம்பிங்க. நான் உங்களை பார்த்து ஆகணும் வாங்கிறது. சொல்லிட்டு இருக்க என்னடி பெரிய மாடு மாதிரி போயிட்டே இருக்க. யூ கலக்கல். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போன சொல்றல. கலக்கல் பண்ணிட்டியா? ஏய் போட்டானா போலீஸ்கார மேல கை வைக்கறியா? ப்ளடி பொண்ணுக்கு கூட டீல் பண்றதுக்கு தான மகளிர் போலீஸ் வந்து நிக்கறாங்க. அப்புறம் கைய வாங்குறதுக்கு நீங்க யாரு? ஓவரா பேசுறா. இவனை தூக்கி ஜீப்ல ஏத்துங்கடா. ஏய் போடா. பத்திரிகைக்காரங்க மேல கை வைக்கிற யூ ப்ளடி. விடுங்க. இந்த புறம்போக்க அடிச்சு கொல்லுங்க. ஓகே சார். ஏய் போடா. இதா வேணும் சார். ராய்டர்ஸ் வேணுமா? சார் அப்புறம் என்னாச்சு? என்னது? ரிப்போர்ட்டர் ரேணுகாவை டிஎஸ்பி சோமசுந்தரம் சார் பிடிச்சி தள்ளினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கு நான் அவர்கிட்ட ரொம்ப பவ்யமா மரியாதையோட சோமசுந்தரம் சார் கிட்ட கேட்டேன். ஏன் சார் இந்த மாதிரி நீங்க ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் பத்திரிக்கார பொண்ணு கிட்ட வன்முறையா நடந்துக்கிறது சரியான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்கிட்ட ரொம்ப கோபமா டேய் இங்க வாங்க பையான்னு கேட்டு என் செவிலே ஒரு அரைஞ்சாரு. அதுக்கப்புறம் என் நெஞ்சில இந்த இடத்துல அவரோட காலால ஓங்கி மிதிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல சார். எழுதிட்டியா? எஸ் சார். ஓகே டாக்டர். சர்டிஃபிகேட்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க. வா. அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? இருக்கு மெடிக்ளைம்லாம் இருக்கு. பெயின் இருக்கான்னு கேக்குறாரு. பெயின் 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 இருக்கு. பெயின் இருக்கு. இது இங்க மூடி வச்சிருக்கிறதுனால என்ன பேசுறீங்கன்றது கேட்கல. அந்த பிளாஸ்டரை எடுத்தாலும் இனி அந்த காது கேட்காது. இல்ல வேற ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா டாக்டர்? இயர் ட்ரம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இயரிங் எய்ட வச்சாகணும். நீங்களே அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரி ஓகே மச்சான். அது நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நீ அதான் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. கேட்கும்போது வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு டாக்டர் என்னடா சொல்ற நீ? ஏதோ டப்பிங் சீரியல்ல வர மாதிரி ஐயோ எனக்கு கேன்சர், எனக்கு பிளட் கேன்சர் சொல்ற மாதிரி இருக்கு. ஏதோ அதனால சீக்கிரம் சொல்லி சொல்லடா. செவிட்டு முண்டோம். நான் இல்லடா செவிட்டு முண்டோம். நீ தான்டா செவிடு. உன்னோட அந்த பக்கம் காது இனிமே கேட்காது. ஸ்பீக்கர் அவுட். அது கேட்கணும்னா ஹியரிங் எய்டுன்னு ஒன்னு எடுத்து இங்க சொருவணும். அப்பதான் கேட்கும். அப்ப டமாரம் காலி. காதலிச்ச பொண்ணுக்காக தன்னுடைய காதையை அறுத்து கொடுத்தானா பேங்கோன்ற ஓவியன். நம்மளுக்குள்ள ஒரு புடலங்காயம் இல்லாம என்னுடைய காதை உனக்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மறக்க கூடாது. நன்றியோட இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மறக்க கூடாது. நன்றியோட. நீ சொன்னது இருக்கு. நன்றியா? இல்லடா காதல் அது இனிமே வந்தாலும் செட் ஆயிடும். இனிமே அது ஏய் இப்பவே நீ லேட்ரா. ஒரு டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு. ஓகே கிளம்புடா இங்க இருந்து. சிவபூஜையில கரடி மாதிரி. நண்பனுக்கு பொண்ணு கிடைச்சா நண்பன் காலி.
அடங்கோப்போ அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன ஸ்பீடுங்கிறீங்க? காதல்னே சொல்ல முடியாது, கயிறு அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஓடினாங்க. அந்த மாதிரி ஒரு காதலுக்கு இந்த போலீஸ்காரன் காரணமாயிட்டேன். மீதி கதையில தான் நான் இல்லையே. அப்போ நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் சார். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஹேய், எங்க போறீங்க? ஐயோ, மினிஸ்டரோட பிரஸ் மீட்டிங் ஆரம்பிக்க போதே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹே, இட்ஸ் அர்ஜென்ட். ஒரு எக்ஸ்க்ளூசிவ். ஆ? உடனே கவர் பண்ணி ஆகணும். என்ன விஷயம்? சொல்றேன், நீ முதல்ல வெளிய வா, நான் வெயிட் பண்றேன். ஏய் மணி, எங்க பாரு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வந்திருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப கவர் பண்ண நான் வர வேண்டாமா? இத கவர் பண்றது வேணு சார், ராய்ட்டர்ஸ் வேணு, கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. வா, கெட் இட். என்ன எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுங்க. போகும்போது சொல்றேன். இது எந்த இடம்? ராகேஷோட கெஸ்ட் ஹவுஸ். ரிஷி ஆரம்பிக்க போற சேனலுக்கு ஃபினான்ஸ் பண்றான்னு ஒருத்தர் சொன்ன இவர்தான். எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னீங்க? எக்ஸாக்ட்லி. இங்க வேற யாரும் இல்ல, நம்ம 2 பேர் தான். எக்ஸ்க்ளூசிவ்க்கு அப்படியே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. வா. ஏய் வேணு, விடு, சொன்னா கேளு. வா. அது சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒண்ணுல்ல, ஒரு ட்ரையல் நடந்ததானே, அதுக்கு வேற எவ்வளவு பாருங்க. ஓ, அது நினைச்சியா? ஐயோ வேணாங்க, தயவு செஞ்சு வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வேண்டாம். அதான மேட்ரு. நீ நினைக்கிற மாதிரி எந்த கேவலமான எண்ணமும் எனக்கு இல்ல. அப்புறம் என்னடி இல்லன்னு சொன்னது ஒரு ஏமாற்றம் தெரியுது. ஐயோ, ஆசைய பாரு. ஏய், உனக்கு குக்கிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்ப பண்ணு. கிச்சன் எங்க இருக்கு? உள்ள. என்ன வேணும்? டீயா காஃபி? அதுக்கு முன்னாடி நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியா? பாட்டா? மியூசிக் ட்ராக், கரோக்கே. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு உன்னோட குக்கிங், இன்னொன்னு என்னோட பாட்டு. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருந்து ஆரம்பிக்கட்டும். அதுக்கு வேற யாரையாவது பாருங்கன்னு சொன்ன. அப்புறம் என்னாச்சு? என்ன சார் மூட் ஆஃப் ஆயிட்டீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். குழந்தைகள் இல்லாத கவலை. மச்சானுக்கு அந்த கவலை தான் பெருங்கவலை. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? அது வெறும் காத்து தான் வருது, அது வேலைக்கு ஆகல. வேலைக்கு ஆகணும்னா முதல்ல வேலை ஆகணும்ல. சூர்ப்பு நகராவ ராட்சசி, ரத்த காட்டேரி, வஞ்சகி. ஏய், நீயே அவளை பத்தி பேசாத. நான் பேசுவேன். அவ ஏமாத்துறது என்னையும் சேர்த்துதான். மீதி கதையை நான் சொல்றேன். பாரத விஷனை விட்டுட்டு நான் வெளியில வந்து சொந்தமா சேனல் ஸ்டார்ட் பண்ற நேரம் எம்டியா. சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காதலிச்சு போர் அடிச்சு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முதல் நாள். பிரபல தொழிலதிபரும் வெளிநாடு வாழ் தமிழருமான ராஜலிங்கத்தை தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்க ஜெய் ஜனநாயக கட்சி அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். அது நாளைக்கு அது மாநில தலைவரும் வரும் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் திரு பரதன் அவர்கள்தான் கட்சியின் பல எதிர்ப்புகளை பின்னுக்கு தள்ளி ராஜலிங்கத்திற்கு இந்த பதவி கிடைக்க சிபாரிசு செய்துள்ளார். அவர் கட்சிக்கு தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷி, இது ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். எது? இந்த மாதிரி செய்திகளை குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி சில நேரங்கள்ல தான் பார்க்க முடியும். அந்த சான்ஸை கண்டிப்பா நாம மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா சேனலுக்காக நான் வச்சிருக்க ஐடியா வேற. என்ன ஐடியா? எது எப்படியோ இன்னில இருந்து எல்லா சேனலோட மெயின் ஃபோக்கஸ் பரதன் மேலயும் லிங்கத்து மேலயும் தான் இருக்கும். சோ வியூவர்ஸோட மொத்த அட்டென்ஷனையும் டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் நியூஸோட தான் நம்ம சேனலை லான்ச் பண்ண போறோம். அப்ப மத்த சேனல் எல்லாமே அவுட். ஆனா அதுக்கு ஸ்டோரி 4 டிஃபரண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி ரெடியா இருக்கு. அது எது வேணும்னு முடிவு பண்ணா இன்னும் 2 நாள் இருக்கு. இதை விட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி கிடைக்கிறதுக்காக நாம எல்லாரும் முயற்சி பண்ணணும். அட, புது மாப்பிள்ள வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியாதுல்ல வேணுவ தெரியாதவங்க வேர்ல்டுலயே கிடையாது. சார் தான் என்னோட பார்ட்னர். தெரியும். ஹலோ. இவனை நம்பி அதிகமா பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பயமுறா. நாளைக்கு எங்க 2 பேருடைய கல்யாணம். இன்விடேஷன் அடிக்கல, ரெஜிஸ்டர் மேரேஜ். ரிஷி அப்பவே சொன்னாரு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். என்னது? டேய் இருடா.
நாளைக்கு வெறும் சைனிங் மட்டும் தான். ஒரு மாசத்துக்கு நீ அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எங்க சப் எடிட்டர் வெச்சனுவி சேனல் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பேச்ச பாரு. கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு என்னோட அப்பா. அலங்காரம் பண்ணிக்கிட்டு கோமாளி மாதிரி ஈனி இடிச்சிட்டு நிக்க நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கோ. நான் என் அப்பாவோட ஆசையை சொன்னேன். போர் அடிக்குது, வேற அப்பா வேணும்னு நீ சொன்னா உங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? கடவுளே, இப்படி ஒரு ஜென்மம். ஏன் மூஞ்சிக்கு ரெடி குறை? சொல்லு, ஏன் மூஞ்சிக்கு என்ன குறை? அண்ணாத, இது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தாங்குமா? ஏய், இதுக்காகத்தாண்டா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ரிஷி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு சேனல் ஓனர்னு பந்தா காட்டிக்கிறதுக்காக நான் பணம் செலவு பண்ணல. பிசினஸ். நான் யார்கிட்டயோ என்னோட ஜாதி, என் கட்சி இது எதையும் பொருட்படுத்தவே மாட்டேன். ரேட்டிங், செய்திகளை வித்து பணமாக்கணும், அவ்வளவுதான். இந்த பிசினஸ்ல கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. மக்களுக்கு நாமே உண்மையா இருக்கணும். ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு குழந்தைங்களோட விளையாடி தூங்க வச்சுட்டு தூக்கம் வரலங்கிறதுக்காக 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்றதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஷார்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? தூக்கி போடுறா. ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இது எப்பவும் இருக்கணும். இருக்கும். ஒருவேளை ஆட்டிடியூட் மாறுச்சுன்னா நீ தர்ற பணத்துக்கு உன் சேனலுக்கு நான் வேலை செய்றேன். ஹலோ ஹலோ ரேணு, மணிலால் பேசுறேன். ஒரு ஷாக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் இப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ மணி. வேணு வேணு, சம்திங் இம்பார்ட்டன்ட். வா. ரிஷி, உன் சேனல் இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுமா? என்ன? எந்த சேனலுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நாங்க 2 பேர் செய்ய போறோம். வேணுமா வேண்டாம்? வேணும். ஏய் லிசன், நாம இன்னைக்கு நைட் டெலிகாஸ்ட் லான்ச் பண்றோம். கெட் எவ்ரிதிங் செட். இன்னைக்கு 6 மணில இருந்து ப்ரோமோஸ் வரணும். அது எப்படின்னா, தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவத்தோடு NBA இன்னைக்கு லான்ச் ஆகுதுன்னா ப்ரோமோ. இன்டர்நெட், FM எல்லாத்துலயும் ப்ரோமோ வரணும். ஓகே, கெட் ரெடி. ரிஷி, ப்ரோமோவை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் செய்தியை பார்க்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சுன்னா ஷாக் கொடுக்க தான் நம்ம கிட்ட 4 ஸ்டோரி ரெடியா இருக்குல்ல, அதுல எதையாவது ஒன்னு எடுத்து விடுவோம், அவ்வளவுதான். ஓகே ராஜு, சீக்கிரமா இதை பிளே அவுட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே? ஓகே சார். என்னது? 5mm வாட்டர் ப்ரூஃப் USB கேமரா. யூஷுவலா சர்ஜிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வயித்துல இறங்கி குடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணும். பட் நம்மளோட பர்பஸ்க்கு 62 டிகிரி வைட் விஷுவல்ஸ் வியூ. AV விஷுவல்ஸ்லாம் சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஹை ரெசல்யூஷன். அது இருக்கட்டும், நீ இன்ட்ரோக்கான வேர்டிங்ஸ்லாம் செட் பண்ணிட்டியா? வண்டிலே வச்சு ஷூட் பண்ணிடலாம். அது வேணுமா? கண்டிப்பா. விஷுவலுக்கு முன்னாடி உன் முகம் தான் ஸ்கிரீன்ல வரணும். இல்லன்னா இதுக்கு உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காது. கம் ஆன். ஓகே. ரெடி? ரோலிங். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பணத்தை பக்கபலமாக வைத்துக் கொண்டு ஒருவர் எளிதாக பதவியை கைப்பற்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளோடும் செய்திகளோடும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தனது ராஜ்யசபா பதவிக்காக தொழிலதிபர் ராஜலிங்கம் அவர்கள் ஜெய் மக்கள் கட்சி தலைவரான பரதன் அவர்களுக்கு கோடிகள் லஞ்சமாய் கொடுக்கும் காட்சி பாருங்க. இப்ப சொன்னதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். கேமரா சார். கொஞ்சம் ரைட்ல பேன் பண்ணு. பேன் ரைட். எஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன்.
சார் இங்க இருந்து ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துட்டு போனோம். எங்க வைக்கணும் சார்? அது ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போனது அங்கேயே வைங்க. பாத்து எதுக்கு இந்த இடத்துல ஒரு பழைய ஃப்ரிட்ஜ்? இதுக்கு பதில் புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாமே. அதுதான் பரதன் சார்ன்றது. ஆடம்பரம் காட்டாத எளிமையான மனிதர். வெல்லு சார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம நாளைக்கு பேசலாமே. சரிங்க தலைவரே. சரிங்க தலைவரே. சரி, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நாளைக்கு பார்ப்போம். பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வேலு, யார் வந்தாலும் உள்ள விட வேண்டாம். சரிங்க தலைவர். முடிவு தெரிய வர வரைக்கும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. கட்சிக்காரங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க? அவங்க சத்தம் போடுறது பிரச்சனை பண்றதெல்லாம் இங்கதான். ஆனா இவனுங்க சத்தம் டெல்லிக்கு கேட்காது. அதனால தானே நீங்க கேட்ட உடனே நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். சரி, எனக்கு தரேன்னு சொன்னது அதான். அது ரெடியா இருக்கு. சந்தேகமே வேண்டாம், உங்க ஃப்ரிட்ஜோட கீ தான். 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் வேலுகிட்ட சொல்லி இந்த ஃப்ரிட்ஜ் இங்க இருந்து எடுத்துட்டு போனேன். நீங்க கேட்ட அமௌண்ட் ஃபுல்லா இருக்கு, எண்ணிக்கங்க. இது ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு மட்டும்தான். ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு மத்திய மந்திரி பதவி உங்களுக்கு வரும். அப்ப என்ன மறந்துடாதீங்க. மறக்கிறதா? நான் இதோ இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். போதும்ல? போதும். சார் வராரு. கேமரா எடுத்துரு. ரேணு, இந்தா. வா. என்ன? எங்க? சைன் ஆஃப் சொல்லிடு. இந்த ஆள் வீட்டு முன்னாடி எடுத்ததான் என்ன தெரியல. கமா. பரதன் அவர்கள் வீட்டு முன்னால் இருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. ஓகே, வா. அஜய், வண்டிடு. போலீஸ் போலீஸ், உடனே வண்டி எடுத்துட்டு வரேன். இங்க இருந்து அப்படியே நேரா போனீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல ஒரு ரவுண்டா வரும். அங்க இருந்து அப்படியே ரைட்ல போ. நீ கிளம்புங்க சீக்கிரம். ஹலோ, நில்லு. யார் நீங்க? இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. அந்த வண்டியில போறது யாரு? அவங்க மெயின் ரோடுக்கு வழி கேட்டாங்க, அதை தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஹலோ. ஹலோ சார், சி ஆண்டனி. என்னையா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? நான் இப்போ உங்க வீட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன் சார். பாக்குறதுக்கு பத்திரிக்கைக்கார மாதிரியே இருக்கான் சார். என்னது? பத்திரிக்கைக்காரனா? ராய்டர்ஸ், பிபிசி, டெல்லி பேஸ். அப்போ லோக்கல் சேனல் இல்ல. எதுக்காக வந்தீங்க? லோக் சார், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. என்னோட குற்றவாளி நிக்க வச்சு கேள்வி கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை. நேஷனல் லெவல்ல என்ன எல்லாருக்கும் தெரியாத, மறந்துடாதீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த ராய்டர்ஸ்னு சொன்னா நம்ம ஊர் போலீஸ்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நீங்க உட்காருங்க. வேணும் வேண்டாம். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நீங்க இங்க எதை பார்த்தீங்க, எதை ஷூட் பண்ணீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் தப்புன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி? ராஜலிங்க சார் வர்றப்போ வெறும் கையோடு தான் வந்தார்.
பணத்தோட பேக்கோ பிரீஃப் கேஸோ எதுவும் கொண்டு வரலையே. சார் என்ன போலீஸ் அந்த வேனை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்களா? இப்ப வயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு சார். அப்புறம் NBA என்ற ஒரு புது சேனலோட வண்டி தான் சார் அது. இன்னைக்கு நைட்டு தான் அந்த சேனலை புதுசா லான்ச் பண்றாங்க. டிவில இப்ப ஃபிளாஷ் நியூஸும் வந்துகிட்டு இருக்கு சார். வண்டியில எதுவுமே கிடைக்கல சார். டிரைவர் மட்டும் தான் இருந்திருக்கான். அதனால வண்டி அனுப்பிட்டாங்களா சார்? NBI News Bureau of Investigation. Tonight at 10 p.m. we are launching. அதிர்ச்சி தரும் செய்திகளுடன் இன்றிரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்த செய்தி எங்களை அதிர்ச்சி ஆக்கிடுமா? சொல்லு. அப்படி ஏதாவது செய்தியா இருந்தா இப்ப நீ சொல்றதா அமௌண்ட் எவ்வளவு கேக்குறீ அவ்வளவும் கொடுக்குறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு, சொல்றா. எனக்கு தெரியாது சார். டேய் வேலு, உடனே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வை. கூப்பிட்டா 2 நிமிஷத்துல அந்த ஆம்புலன்ஸ் இங்க வந்தாகணும். ஹலோ, ஆமா வரதன் தான். ஹலோ ஹலோ, யாரு தெரியல, கட் ஆயிடுச்சு. திரும்ப கூப்பிடுங்க. இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேயர்களுக்கு வணக்கம். குட் ஈவினிங். NBI நியூஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். உண்மையான செய்திகளுக்கு அறிவிப்புகள் தேவையில்லை. அதே போல எந்தவித அறிவிப்புகளும் இன்றி இன்று முதல் NBI உங்கள் முன்னால். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட செய்தி சேனல் என்பதால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியோடு தான் எங்களது சேனலை துவங்குகிறோம். உண்மை வெளிப்படுதல். இதை பல சேனல்களில் நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு சம்பவத்தை ஒரு பாதிரியார் நம் முன்னால் வெளிப்படுத்துகிறார். 2003 கோவையில் நடந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவத்தை தான் இங்கே இவர் வெளிப்படுத்துகிறார். நெஞ்சை பதறச் செய்யும் அந்த சம்பவத்தை சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். வேலு, வேணு எங்க சொல்றாரோ அங்க அவரை டிராப் பண்ணிடுங்க. கண்டிப்பா சாரி. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் சொல்ல போற உண்மையால பல விஷயங்கள் வெளியே வருதுன்னா அது எனக்கு என்னையா இது பயத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நானா? அப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் புக் பண்ணது யாரு? ஒருவேளை அந்த செய்தி வந்திருந்தா பல விஷயங்களை இங்க மாத்தி ஆகணும்ல. கொடுத்த கேஷ பத்தி தான் சொல்றேன். அதுக்காக தான். அதை விட்டுட்டு நீ நினைச்ச மாதிரிலாம் இல்ல. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு சாட்சி இது யாரோட சேனல்? தான் செய்யற தப்ப நியாயப்படுத்துறவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ரிஷி, இல்ல அது என்னடாச்சே? ரேணு இங்க என்ன? அப்ப நீங்க ஒண்ணா வரலையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். நீங்க வரலன்னதும் வேற ஸ்டோரியை டெலிகாஸ்ட் பண்ணோம். டேய், என்ன நடந்ததுன்னு சொல்றா. 9 மணிக்கெல்லாம் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் கொடுத்து நான் அவளை அங்கிருந்து அனுப்பிட்டேன். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? டேய் பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சரி, நம்ம வேணா இந்த விஷயத்தை இப்பவே ஏர் பண்ணலாமா? அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகளோடும் செய்திகளோடும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். தனது ராஜ்யசபா பதவிக்காக தொழிலதிபர் ராஜலிங்கம் அவர்கள் மக்கள் கட்சி தலைவரான பரதன் அவர்களுக்கு கோடிகள் லஞ்சமாய் கொடுக்கும் காட்சி பாருங்க. இந்த நியூஸுக்கு முன்னாடி உன் பாதிரியாரோட நியூஸை வச்சு நாக்க தான் வழிக்கணும். இனிமே இந்த சேனல் கண்டிப்பா உருப்படாது. ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராம கூட உருப்படியா பண்ண முடியாத ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால இனிமே பணம் செலவு பண்ண முடியாது. போதும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. பரதன் வீட்டு முன்னால் இருந்து கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. சார், அவளை எங்க இறக்கி விட்ட? ஓவர் பிரிட்ஜ் முடிஞ்சோன்னா ஒரு கார் வந்துச்சு, அதுல ஏறி அவங்க போயிட்டாங்க. வண்டி எடு, பாரதி விஷன் போறோம். ஓகே சார்.
இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. இனிமே எப்பவும் உன் முகத்தை நான் பார்க்கவே கூடாது. ஹலோ வேணும். ஒரு ஆயுசு பூரா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை ஒரு நிமிஷத்துல நீ அழிச்சிட்ட. வாழ்த்துக்கள் சொல்லதான் கூப்பிட்டேன். ஒரு நல்ல பாம்பை தேவையில்லாம நீ அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் வருவேன், அதோட உன் கதையும் முடியும். ஜெய் மக்கள் கட்சியின் அவசர கூட்டத்தில் திரு பரதன் அவர்களை மாநில கட்சி தலைவர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்குவதாக அறிவித்துள்ளனர். அதேபோல் பரதன் அவர்களுக்கும் ராஜலிங்கம் அவர்களுக்கும் எதிராக அமலாக்கத்துறை வழக்கு தொடர வேண்டும் என்று மாநில அரசிடம் மத்திய அரசு கேட்டுள்ளது. ஐயோ, இது என்ன இருந்தாலும் பெரிய சதிதாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நான் மன்னிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடந்திருந்தா அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கணும். அதனால மன்னிச்சிட்டேன். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். NBA சேனலை நாசம் பண்ணது அவதான். அவன் சொன்னது உங்க விஷயத்த பத்தி இல்ல. வரதன் சார் இந்நேரம் CM ஆயிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கமிட்டில மெம்பர். அந்த வெளிநாடு வாழ் தமிழரான ராஜலிங்கம் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. என்னடா இவனுங்க அவனுங்க ஆளுங்களை நினைக்கிறேன். அதனால சீக்கிரம் அனுப்பி ஓகே பசி வயிற்ற கேள்வி சீக்கிரம்